ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் குழி பணியாரம். நேற்று வந்து நம்ம காரக்குழி பணியாரம் பார்த்தோம். ஈவினிங்கில் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தா ஃபுல் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதே சேம் தான் இதுவும் ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா இட்லி மாவு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் கரைச்சி வச்சுருப்போம்ல இட்லி மாவு, அந்த இட்லி மாவு. அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை, வெல்லம், துருகின தேங்காய், ஒரே ஒரு பனானா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மேஷ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக கோதுமை மாவு, கொஞ்சோண்டு வந்து ஏலக்காவை பொடி பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம ஏன் வந்து வெல்லமும் நாட்டு சக்கரையும் கலந்து போடுறோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வெறும் வெல்லம் போடும்போது அது ஒரு வேறு டேஸ்ட் கிடைக்கும். நாட்டு சக்கரையும் வெல்லமும் கலந்து போடும்பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சக்கரை பொங்கல் கூட செய்யும்பொழுது வெல்லத்தோட நாட்டு சக்கரையும் கலந்து சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். அதனுடைய கலர் வந்து பார்க்கவே ரொம்ப க்ரீவிங்ஸாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம போடுறது. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இட்லி பேட்டர், இந்த இட்லி மாவு இருக்குல்ல, இதில் வெல்லம் பிடிச்சி வச்சுருக்கேன், வெல்லம் இடித்து வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை போட்டு நல்லா கலந்துக்கணும். தண்ணிலாம் விடக்கூடாது, ஏன்னா வெல்லமே வந்து நமக்கு நீர்த்து போகும். அடுத்தது கொஞ்சமாக நாட்டு சக்கரை, அதுக்கடுத்து துருகி வச்சுருக்க தேங்காய், அதுக்கப்புறமா கோதுமை மாவு, ஏலக்காய். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன் இந்த பணியாரத்துக்கு நம்ம வாழைப்பழம் போடுறோன்னா, இது ஆப்ஷனல் தான். வாழைப்பழம் சேர்க்கணுன்றது நெசசரி கிடையாது. இது ஒன்லி ஆப்ஷனல் மட்டும்தான். வாழைப்பழம் போடும்போது இன்னும் அந்த வெல்லமும் வாழைப்பழத்தோட டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் போடுறது. இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தவிர்த்துருங்க. வாழைப்பழத்தை ஸ்மாஷ் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை விஸ்கு வச்சு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் வந்து இதை அப்படியே டேரெக்டாக எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கரண்டி மாதிரி வச்சுருக்கேன். தண்ணிலாம் விட வேண்டாம், தண்ணி விட்டால் ரொம்ப தண்ணியாகிடும், நீர்த்து போயிடும். வெல்லம் டைம் ஆக ஆக வந்து நீர்த்து போகிற கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதுவுமே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும். இல்லை மார்னிங்கில் கூட இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு மார்னிங் பிரேக் டைம் இருக்கும்ல, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம், அந்த டைம் கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா மார்னிங் அவங்க வீட்டிலேருந்து 7:30 or 8 o'clock கிளம்புவாங்க. அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு போயிட்டு இன்பிட்வீன் லன்ச் வரைக்கும் அவங்களுக்கு பசி தாங்காது. இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு குழி பணியார சட்டியை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய்லாம் போட தேவையில்ல. எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பழம், வெல்லம், நெய் இதெல்லாம் சேர்ந்து வர அந்த ஃப்ளேவர் வந்து, அந்த அரோமா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பை சிம் பண்ணிக்கலாம்.
கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு குழியிலையும் ஃபில் பண்ணிக்கணும். இது அப்படியே மிதமான தீயில சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி வைக்கலாம். ஏன்னா வாழைப்பழமும் போடுறதுனால சீக்கிரமாக செவந்துடும், அதுக்காக தான். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், வெந்தால் மட்டும்தான் திருப்பி வரும். இன்னும் வேகலை. வெந்திருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி திருப்ப வரும், இல்லைன்னா வராது. அப்படியே அந்த நெய்யோட வாசனை இருக்கே, திறந்த உடனே அவ்வளோ அருமையாக வருது. மறுபடியும் மூடி வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லா வேகும். இதில் வந்து சோடா உப்புலாம் ஒரு சில பேர் ஆட் பண்ணுவாங்க. சமையல் சோடான்னு சொல்லுவாங்கள்ல, பஜ்ஜி மாவுக்கெலாம் போடுவோம்ல, அந்த சோடா உப்பு ஆட் பண்ணலாம். பண்ணால் சீக்கிரமாக குயிக்காக வந்து முடிஞ்சிடும். நான் பண்ணலை. ஏன்னா சம்டைம்ஸில் பசங்களுக்கு வந்து சோடா உப்புலாம் ஆட் பண்ணும்போது ஒத்துக்காமல் வயிறு உப்பசமாகிறது, வயிறு வலி இந்த மாதிரிலாம் வரும். அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். ரொம்ப ரேராக தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கேக்லாம் செய்யும்பொழுது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நேற்று நான் சொல்லியிருந்தேன் கார பணியாரத்துக்கு, அதே சேம் தான். இது உள்ளார இப்படி நைஃபை இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா மாவு பிசு பிசுன்னு குழன்னு தெரிஞ்சதுன்னா வேகலான்னு அர்த்தம். எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம்.
ஓகே, ரெடி ஆகிருக்கும், பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சி. இவ்வளோ ப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சுட சுட நம்மளுடைய ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.